வணக்கம். ரீசெண்டாக ஃபகத் ஃபாசிலோட இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ண படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சினிமா பேரடைஸோ அப்படின்னு இந்த படத்தை தான் சொல்லியிருப்பார். சரி, இன்ஸ்பயர் பண்ணுற அளவுக்கு அந்த படத்தில் அப்படி என்ன இருக்குது, சரி நம்மளும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். இந்த படத்தை பற்றி ஷார்ட்டாக ஸ்பாயில் பண்ணாமல் டக்குன்னு சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி ஒரு அவுட்லைன் மாதிரி ஒன்று சொல்லிடுறேன். இது ஒரு ட்ரையாங்குலர் ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். அந்த ட்ரையாங்குலர் ஸ்டோரியில் அந்த ட்ரையாங்குலோட டாப்பில் சினிமா பேரடைஸ் அப்படிங்கிற ஒரு தேட்டர் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த தேட்டரோட ஆப்ரேட்டர் அல்ஃப்ரெடோ அப்படிங்கிற கேரக்டர். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹீரோ, ஒரு குட்டி பையன், அந்த கேரக்டர். இது 3 வச்சுக்கோங்க. இந்த தேட்டர், ஆப்ரேட்டர், அந்த சின்ன பையன், இவங்க 3 பேரோட வாழ்க்கையும் சொல்கிற படம் தான் சினிமா பேரடைஸோ அப்படிங்கிற ஒரு மூவி. இந்த மூவி பார்த்திங்கன்னா 1988 ஒரு இட்டாலியன் மூவி. நான் இட்டாலியன் லாங்குவேஜில் தான் பார்த்தேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்னா, ஒரு படம் பார்க்குற ஃபீலே இல்லை, ஒரு டாக்குமெண்ட்ரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த தேட்டரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி, அந்த லைஃப் ஜேர்னி ஆஃப் அந்த சினிமா பேரடைஸுங்கிற தேட்டர் தான் அந்த படமே. அதுக்கப்புறம் இந்த அல்ஃப்ரெடோ லைஃப்லையும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போவோம். இந்த பையன் லைஃப்லையும் அவனுக்கு ஒரு லவ் வரும், அவன் பையன் வளருவான், அவன் லைஃப்லையும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தான் மொத்த படமே பேசியிருக்கோம். ஒரு கேமரா ஒர்க்கு, மியூசிக், அவங்களுக்கு எதுவுமே தோணாது. அந்த தேட்டரை பற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு படம் ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். அந்த ஸ்டோரி மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வாவ் மூவிலாம் கிடையாது. எனக்கு ஓகே தான். எனக்கு பெருசாக இன்ஸ்பயரோ இல்லை பெருசாக இம்பாக்டோ பண்ணல. மேபி ஃபகத்துக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு என்னன்னு தெரியல, அவர் டேஸ்ட் அது. பட் ஓகே, பார்க்கலாம், பார்க்க வேணாம்லாம் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக படம் பாருங்கள். மேபி உங்களுக்கு இந்த படம் பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக க்ரியேட் பண்ணலாம். அதெல்லாம் கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். இந்த படம் பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமில் இருந்துச்சு. இதை தவிர்த்து இந்த படத்தை பற்றி பெருசாக ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த நம்ம டெய்லி ஒரு டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வேறு ஒரு ஃபுட்டு கொடுத்தாங்க, வேறு ஒரு குசின் கொடுக்குறாங்கன்னா வாயில் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். அது நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு டக்குன்னு சொல்ல தெரியாதில்ல, அந்த மாதிரி இருக்கும். ஒரு இட்டாலியன் குசின் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சிம்பிளாக சொல்லலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்கார், ஒரு கோல்டன் குளோப் 2 அவார்டு வாங்கியிருக்கு இந்த படம். ஆல்ரெடி இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இந்த படத்தை பார்த்தினா உங்களே வியூ உங்களுக்கு எப்படி பிடிச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். படம் பார்க்காதுங்க, இந்த படம் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சஜஸ்ட் பண்ணுறேன். Until then, bye from No Spoiler. Cheers.